இயேசு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சபையை எப்படி கட்டி எழுப்புவது? அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு நம்முடைய சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது? அல்லேலூயா. இந்த சபை விரிவாக்கப்பட வேண்டும், நம்முடைய சபை பெருக்கம் அடைய வேண்டும், நம்முடைய சபை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், நம்முடைய சபையிலிருந்து பரலோகம் போகிறவர்கள் அநேக பரிசுகளை கிரீடங்களை தேவனிடத்திலே வாங்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஆத்தும ஆதாயம் செய்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆமா, ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம் எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால் நம்ம வெறுமனே அங்கே நாம் போகக்கூடாது. நாம் போகும் பொழுது நமக்கான பரிசை தேவன் வைத்து கொண்டு ஆசையா எதிர்பார்க்கணும். என் மனவாளியே, என் உத்தமியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கான பிரயாசத்தை நாம் இங்கே செய்ய வேண்டும். அதற்கு தான் நம்மளை தேவன் சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபை என்றால் என்ன? சபை அப்படின்னா என்ன அப்படின்னா, சபை என்பது இந்த சுவர் அல்ல, கட்டிடம் அல்ல என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம், வாசித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான இந்த நாளிலே எங்களுக்கு கர்த்தர் நீங்க கொடுத்த நல்ல சபைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சபையை நாங்கள் கட்டி எழுப்பப்படும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் அப்பா இருதயத்திலே தியானித்து எங்கள் சபையின் வளர்ச்சிக்காய் நாங்கள் பிரயாசப்பட போகிறோம். கர்த்தர் காமே, இப்படிப்பட்ட நல்ல சத்தியங்களோடு இன்றைக்கு எங்களோடு நீங்கள் இடைபடுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த செய்தியின் முடிவிலே எல்லாருக்குள்ளும் அந்த எண்ணங்களை சிந்தைகளை நீங்க உருவாக்குகிறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை என்றால் என்ன அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தை தான் நாம் சபை என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. என்னத்த? பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தை தான் நாம் சபை என்று சொல்லுகிறோம். தேவனும் அதைத்தான் சபை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் வாசித்தோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் 18வது வசனத்திலும் நாம் வாசித்தோம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் இருக்கா. நம்ம எங்கிருந்து பிரிந்து வர வேண்டும்? உலகத்திலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் உலகத்திலிருந்து வந்துட்டோம். இனி உலகத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அப்பொழுது நம்ம அப்படி உலகத்துக்குள்ளே போகாமல் பிரித்தெடுக்கப்பட்ட இந்த ஜனக்கூட்டத்தோடு நாம் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிதாய் வந்தவங்க நல்லா கவனிச்சுக்கீங்க. நாம் எங்கிருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, உலகத்தில் இருந்து, மாம்ச எண்ணங்களிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நாம் தேவனால் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவன் தம் ஜனமாய் வைத்து கொள்ளும்படி தேவன் உலகத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 28-29வது வசனத்திலே நாம் அழகாய் நாம் அங்கு வாசிக்க முடிகிறது. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். ஆமென். அந்த முதல் வேர்ட் சொல்லுகிறது, இஸ்ரவேல் சுகமாய்
தனித்து வாசம் பண்ணுவான். சொல்லுங்க, எப்படி எப்படி வாசம் பண்ணுவான்? தனித்து வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா. நீங்க யாரும் இந்த சபைக்குள்ள வந்துட்டு நீங்க கவலைப்படக்கூடாது. என்னன்னு சொல்லி, ஐயோ எங்க அம்மா ஒதுக்கிடுவாங்க, எங்க அப்பா ஒதுக்கிடுவாங்க, என் மச்சான் ஒதுக்கிடுவாங்க, என் மாமியார் ஒதுக்கிடுவாங்க, என் மாமனார் என்ன நினைப்பாங்க, என் மாமியார் என்ன நினைப்பாங்க, ஐயோ அண்ணன் தம்பியெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா உங்களை தனித்து அவரோட இருக்கும்படி அவரே உங்களை என்ன பண்ணுகிறாரா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கிறார். அவரே உங்களை என்ன பண்றாரு? அவரோடு தனித்து நீங்கள் வாசம் பண்ணும்படி, குடியிருக்கும்படி, அவரோடு வாழும்படி உங்களை என்ன பண்றாராம்? ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் எப்படி வாசம் பண்ணணும்? தனித்து. எப்படி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தனித்து. எப்படி வாசம் பண்ணணும்? அப்ப அவங்க வரல, இவங்க வரல, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கலாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை நம்மளை நினைச்சாலும் சரி, மறந்தாலும் சரி, ஒதுக்குனாலும் சரி, நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவரோட இருக்கும்படி அவர் உங்களை என்ன பண்ணி இருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. 29வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உமக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசுதான் தெய்வன் என்று ஏற்றுக்கொண்டு இந்த சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை மாதிரி ஒரு பாக்கியவதி யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தான் பாக்கியவான், நீங்கள் தான் பாக்கியவதி. ஏன்னா ஆண்டவர் அவரோடு இருக்கும்படி உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படுவீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, கவலைப்படுவீங்களா? சொந்தம் ஏதாவது நினைக்கணும்னு கவலைப்படுறீங்களா? எங்க அம்மா கை விட்டுருவாங்கன்னு கவலைப்படுறீங்களா? உங்க அப்பா கை விட்டுருவாருன்னு கவலைப்படுறீங்களா? எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு பொழுதும் உங்களை ரட்சித்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதான் சபை. இப்படி எல்லாரையும் கோத்திரத்திலிருந்து, குலத்திலிருந்து, வம்சத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து நம்மளை பிரிச்சு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாரே, இதுக்கு பேர் தான் என்னது? சபை. ஹல்லேலூயா. உங்க அண்ணன் இங்கதான் இருக்கிறார் சபைக்குள்ள, உங்களுக்கு அம்மா இங்கதான் இருக்கிறாங்க சபைக்குள்ள, உங்களுக்கு அப்பா சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க, உங்களுக்கு உறவுக்காரங்களே எங்கதான் இருக்காங்க? சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க வரல, இவங்க வரல நினைக்க கூடாது. எல்லாரையும் உங்களுக்கு தேவையான உதவி செய்யக்கூடிய எல்லா நபரையும் தேவன் எங்க வச்சிருக்கிறாரு? சபைக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மை. பாஸ்ட் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவார், முதல்ல எங்களுக்கு சபையார் தான், ரெண்டாவது தான் யாரு? சொந்தம்னு சொல்லுவார். அவர் வாயின் வார்த்தையின்படியே நடந்துச்சு. என்னன்னா அவர் இறந்த பொழுது சபையார் தான் என்ன கூட இருந்தீங்க. உறவுக்காரவங்களாம் எப்பதான் வந்தாங்க? 40வது நாளுக்கு தான் வந்தாங்க. ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? சபைக்குள்ள உங்களோடு கூட வச்சிருக்கிறார், உங்களோடு கூட ஐக்கியப்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் உதவும்படியாக சபையிலேயே அந்த நபரை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் மோசே எழுதும் போது சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? நீங்க பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. இதான் சபை. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனக்கூட்டத்துக்கு பேர் தான் என்னது? சபை. ஹல்லேலூயா. அதனால வீணான கவலையெல்லாம் நீங்க வைக்க கூட. ஹல்லேலூயா. இந்த சபை யாருடையது? இந்த சபை யாருடையது? பாஸ்டருடையதா? பாசம்மாவுடையதா? இல்ல. ஹல்லேலூயா. இது யாருடையது? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிச்சோன்னா, அங்கே லூக்கா தன்னுடைய அப்போஸ்தலர் வரலாற்று புத்தகத்துல லூக்கா எழுதுகிறார். அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும், பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து
எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்றது எங்களை. ஆனா இயேசு தம்முடைய சபையை யாருன்னு சொல்றாருன்னா, அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிச்சேன்னு சொல்றார். அல்லேலூயா. நீங்கள் உங்களையும் என்னையும் யாரும் மீட்க முடியாது, இயேசுதான் மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை எதனால மீட்டிருக்கிறாராமா? சுய ரத்தத்தினாலே, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே. அல்லேலூயா. அதனால்தான் பின்னாடி நிருபங்களை எழுதும்போது சொல்றாரு, நாம் எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. அல்லேலூயா. அவருடைய ஒரே ரத்தத்தினாலே நாம் எல்லாரும் கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் தகப்பன் யாரு? இயேசு. நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யாரு? இயேசு. அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதுதான் என்னது? சபை. இந்த சபை யாருடையது இல்லை, பாசமா உடையது இல்லை. உங்களை நடத்துகிறதுக்கு தேவன் ஏற்படுத்தின மேய்ப்பன் மட்டும்தான் நாங்களே தவிர, உங்கள் ஆத்துமாவுக்கு இரட்சகர் நாங்கள் கிடையவே கிடையாது. உங்கள் ஆத்துமாவுக்கு இரட்சகர், விலை கொடுத்து மீட்டவர் இயேசு. ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவுக்கு விலை கிரயம் செலுத்தி மீட்டவர் யாரு? இயேசு. நீங்கள் முழுவதும் அவருடைய இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க முற்றிலும், நீங்களும் நானும் முற்றிலும் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். அப்ப சபை யாருடையது? நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசுவுடையது. உங்க வீட்டுக்காரரு உங்களை எவ்வளவு நல்லா பார்த்துக்குவார். அதை ஏன் கேட்குறீங்க? நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. அல்லேலூயா. ஒரு மணவாளன் தன் மணவாட்டியை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்களா? பார்த்துக்க மாட்டாங்களா? ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு வேகமா தலையாட்டுறாங்க. பாருங்க, உலக பிரகாரமான கணவனே தன்னுடைய மனைவியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனா அதை காட்டிலும் நம்முடைய ஜீசஸ், நம்முடைய இயேசு, நம்மளை விலை கொடுத்து மீட்ட இயேசு, அவர் நமக்கு பூரண புருஷன். அல்லேலூயா. அவர் நமக்கு ஆத்தும நேசர். அல்லேலூயா. அவர் எப்படி பார்த்துக்குவாராமா? ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவர் நமக்கு என்னவா இருக்கிறாருன்னா, அவரே சிருஷ்டிகராய் நாயகராய் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபைக்கு அவர் தான் என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறார். சபைக்கு யாரு? இயேசுதான் தலை. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் யார் தலை? நாமெல்லாம் யாரு? அவயவங்கள். அல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? அவயவங்கள். அல்லேலூயா. இந்த சபைக்கு இயேசு தலையா இருக்கிறார். இந்த சபையின் அவயவங்கள் நாம். அல்லேலூயா. இப்ப சரீரத்துல தலை பெருசா, அவயவம் பெருசா? அப்ப தலையை மட்டும் தனியா தூக்கி வச்சிட முடியுமா? தலையோட என்ன இணைஞ்சிருக்கணும்? அவயவம் இணைந்திருக்கணும். சரீரத்தின் எல்லா பாகங்களும் மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா. நாம் அவரோட இணைஞ்சிருக்கணும், அவர் நம்மோட இணைஞ்சிருக்கணும். அப்பதான் அது என்னது? முழு சரீரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 5:23 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார். கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறாராம்? தலையாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 26வது வசனம் பாருங்க. 26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலர் 20:28 வாசிச்சோம், தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்மளை மீட்டார் என்று. ஹல்லேலூயா. 26-27 நாம் வாசிச்சோம், நாம் எல்லாரையும் கரை திரையற்ற பிள்ளையா பிதா முன்பாக கொண்டு போய் நம்மளை நிறுத்தணும்னு அவரே நமக்காக தம்மை தாமே பலியாக என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் யாருடையவர்கள்னா, நீங்களும் நானும் முற்றிலும் இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற யாரும் என்னுடையவன் நான்
அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒருவருமே இல்லை, ஒருவரும் சொல்லவும் முடியாது. அல்லேலூயா. நீங்கள் யாரும் இது என் ஆத்துமா, ஏன் ஆவி, ஏன் சரீரம்னு சொல்ல முடியாது. உங்கள் சரீரம் அது தேவனாலே பெற்றது, உங்கள் ஆவி அது தேவனாலே பெற்றது, உங்கள் ஆத்துமா அது தேவன் நமக்கு கொடுத்தது. அதனால் நம்ம யாரும் நம்முடையவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் உடையவர்கள். யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். அல்லேலூயா. எபேசியர் 2:20 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2:20 பாருங்க, இயேசு யார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சரீரத்தை குறித்து பார்த்தோம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்துல 3 நிலையை நம்ம பார்க்கிறோம். முதலாவது மூலைக்கல். நம்ம எப்படி இப்ப சரீரத்தை பார்த்தோமோ அது போல இப்ப கட்டடத்தை வர்ணனை பண்ணி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நிருபத்துக்கு எழுதும் போது சொல்றார், ஒரு கட்டடையின் வர்ணனையில சொல்றார், ஒரு கட்டடத்துக்கு மூலைக்கல் என்னது? இயேசு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சொல்லல கோடிக்கல், மூலைக்கல். அல்லேலூயா. அப்போ நமக்கு மூலைக்கல் யாரு? வசனம் பாருங்க என்ன சொல்லுது, அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல். அல்லேலூயா. இயேசு நமக்கு மூலைக்கல்லா இருக்கிறார். அல்லேலூயா. அதே வசனத்துல சொல்லுது, அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் யாராமா? அஸ்திபார கற்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் யாரு? அஸ்திபார கற்கள். அல்லேலூயா. அந்த மூலைக்கல்ல ஒட்டி அடியில பவுண்டேஷன்ல இருக்கிறது எல்லாம் என்ன கல்லு? அஸ்திபார கல். அல்லேலூயா. அஸ்திபார கல் யாரு? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். அல்லேலூயா. அதுக்கு மேல நாம இருக்கிறோம். அங்கேயும் அதே வசனம் சொல்லப்படுகிறது, அதன் மேல் கட்டப்படுகிறவர்களுமாய் இருக்கிறீர்கள். அது யாரு? நாம தான். அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்? அஸ்திபாரத்துக்கு மேல கட்டடமாய் கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே எபேசியர் 2:22 நாம் வாசிக்கிறோம், அவர்மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. இப்ப நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த ஆலயம் எதனால் கட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளைகளால், நம்மளால் தான் என்ன பண்ணப்படுகிறது? கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு வாரம் பிபிஎஸ் கிளாஸ் நடந்துச்சு. நம்ம எல்லாரும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் சொல்லியிருந்தா இங்க ஏதாவது வேலை நடந்திருக்குமா? நடந்திருக்காரு. எல்லாரும் அவரவர் வேலையை செய்தோம், அவரவர் வேலையில சிறப்பா செஞ்சோம். அது என்னவா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறார்? 2:22 நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2:4 நாம் வாசிக்கிறோம், மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவர் மேல் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், 5வது வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து மாளிகையாய் கட்டப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் இணைந்து சபையில் கட்டப்படுகிற ஒரு காரியம் என்னதுன்னா மாளிகை. அல்லேலூயா. அல்லேலூயா. மூலக்கல்லும் தெரியாது, அஸ்திபார கல்லும் தெரியாது. ஆனா வீட்டினுடைய மேற்பரப்பில் கட்டப்பட்டிருக்கிற வாசஸ்தலம், மாளிகை உலகத்துக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் தான் உலகத்தின் மக்களால் பார்க்கப்படுகிற ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்து பார்க்கும் பொழுது நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும்னா, அஸ்திபார கல்லாகிய அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மேலாகவும்
மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலாகவும் நாம் கட்டப்படுகிறோம் என்பதை யார் பார்க்க வேண்டும்? யார் பார்க்க வேண்டும்? உலகம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு மூளைக்கல்லும் அஸ்திபார கல்லும் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? கட்டடத்துக்கு அடியில் இருக்கும். அல்லேலூயா. மேல மாளிகை மட்டும்தான் பார்க்கிற வண்ணமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகாக அங்க மாளிகை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நாங்க மாளிகையாய் கட்டப்பட நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஆவிக்குரிய குணம் என்ன என்று பேதுரு நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு நமக்கு என்னத்தை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னா நான் வாசிக்கலாம். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதான் நான் உங்களுக்கு செய்திக்கு வர்றேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு நாம் மாளிகையாய் கட்டப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய சபைக்குள் சபையாருக்குள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் என்ன? என்ன? விசுவாசம். அல்லேலூயா. என்னது? என்னது? எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி அது இருக்கிற மாதிரியே நமக்கு தோணாது. ஆனால் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதை நமக்காக அதை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இல்லாத ஒன்றை இருக்கிறது போல பார்க்கக்கூடிய விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் ஒன்று இருந்தா நாம் மாளிகையாய் கட்டப்பட்டு வருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை எப்படி கத்துக்கிட்டாருன்னு நீங்க கேட்கலாம். ஆரம்பத்துல பேதுருவுக்கு இந்த விசுவாசம் எல்லாம் அப்படி ஒன்றும் ஸ்ட்ராங்காலாம் இல்லை. ஆனால் பேதுரு தன் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் முதலாவது 1 பேதுரு நிருபங்களை எழுதும் பொழுது அங்க ஒரு 3 விதமான விசுவாசத்தை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு மனிதனின் விசுவாசத்தை வளர்ப்பதற்கு தேவன் செயல்படாமல் இருப்பதில்லை. தேவன் செயல்பட்டு 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 ஒரு மனிதனுக்கு அவன் நினைவிலேயே தேவன் எனக்கு இதை செய்வார் என்ற விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காரியம் 2 காரியத்தை பேதுருவுக்காக தேவன் செய்யவில்லை. அநேக காரியங்களை பேதுருவின் விசுவாசத்துக்காக இயேசு செய்தார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு இயேசு விசுவாசித்து இந்த சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் அவர் நமக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத விசுவாசத்தை உருவாக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். உண்மைதானே? அல்லேலூயா. நம்ம நினைத்து பார்த்தது நினைத்து பார்க்காதது நம்ம ஆச்சரியப்படக்கூடிய எத்தனையோ காரியங்களை நாம் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்பதற்காக தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் கேட்ட ஒரு புக்கே எழுதுவீங்க, ஒரு நாளே கதை சொல்லுவோம். அல்லேலூயா. பேதுரு விசுவாசிக்கும்படியான காரியத்தை நிறைய செய்தார். நான் ஒரு 3 மட்டும் வேகமா வாசிக்கிறேன். என்ன செய்தார் அப்படின்னா, அவங்கெல்லாம் இரவெல்லாம் மீன் பிடிச்சும் மீன் கிடைக்காத பட்சத்துல ஆண்டவர் சொன்னாரு, பகல் வேளையில ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடுங்க, படகு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடுங்க, உங்களுக்கு மீன் அகப்படும்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பகல் வேளையிலே கடற்கரையில் நின்று அந்த ஜனங்களுக்கு பேதுருவின் படகை பயன்படுத்தி முடிச்சோடனே பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஒரு மீன் உங்களுக்கு நீங்க பிடிக்கல, நீங்க என்ன பண்ணுங்க, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணுங்க, வலைய போடுங்கன்னு சொல்றாரு. இவரு மீன் பிடிக்கல, இவங்க பேதுருவும் கூட்டாளியும் மீன் பிடிக்கலங்கிறது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணுங்க, வலை போடுங்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
வாசிங்க அந்த வேத பகுதியை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நான் வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, நாள் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. மீன் எப்பங்க அகப்படும்? வலையில மீன் எப்ப பிடிப்பாங்க? பகல்ல போய் வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துடுவீங்களா? மீன் பிடிக்க போறவங்க வலை போட எப்ப போவாங்க? நைட்டே போய் வலை போட்டு வந்துடுவாங்க. பகல்ல போய் என்ன பண்ணுவாங்க? விடிய காலையில போய் அந்த மீன் வலையில விழுந்த மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு பகல் பொழுதிலே பிரசங்கம் பண்ணிட்டு சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணு, வலை போடுங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பேதுருவுக்காக இயற்கைக்கு வித்தியாசமான அற்புதத்தை இயேசு செய்தார். அல்லேலூயா. இவங்க சொல்றாங்க, முழுதும் ராத்திரியிலேயே மீன் நம்படலைங்க ஜீசஸ், பகல்ல போய் வலை போட சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனாலும் பேதுரு சொல்றாரு, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அல்லேலூயா. இப்ப பேதுருவுக்கு சாத்தியமான சூழ்நிலையிலும் விசுவாசம் இருக்கணும், அசாத்தியமான சூழ்நிலையிலும் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு சாத்தியமான சூழ்நிலையில விசுவாசம் இருப்பது வேறு, ஆனால் அசாத்தியமான, அதாவது என்ன சொல்றது, சாத்தியமே இல்லாத சூழலில் நமக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா அதை நம்ம பயிற்சி வச்சிருக்கணும், அதுல அனுபவப்பட்டு இருக்கணும், அதுல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. சும்மாலாம் செய்ய முடியாது, சும்மாவும் பேதுரு சொல்ல கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் இசைந்து மாளிகைகளாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லுகிற பேதுரு விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது 3 நிலைகளை பேசுகிறார். பின்னாடி வரேன், அதனாலதான் அவர் பேசினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த சூழலே இல்லை, பகலில் போய் மீன் பிடித்து வருவதற்கான சூழலே இல்லை. ஆனால் இயேசு சொன்னார் என்று போய் வலையை போட்ட பொழுது அங்க என்ன நடந்துச்சு பாருங்க. அந்தபடி அவர்கள் செய்து 6வது வசனம், தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. எப்போ? பகல்ல. எவ்வளவு மீன்? வலை கிழியத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இவங்க இழுத்துட்டு வர்றதை பார்த்தா வலையை கிழிஞ்சிட மாட்டிருக்கு, அவ்வளோ மீன். அல்லேலூயா. இது இவங்களுக்கு சாத்தியமே இல்லாத சூழலில் தேவன் பேதுருவுக்கு செய்த அற்புதம். அல்லேலூயா. இப்ப நீங்க விசுவாசத்தை வளர்க்கும் போது, நீங்க ஆண்டவர்ட்ட விசுவாசத்தை வளர்க்கும் போது நீங்க யோசிக்கணும், அது நடக்கவே முடியாத சூழலில் தேவன் எனக்காக இதை செய்தாரே, இதையும் என் தேவன் எனக்கு செய்வார் என்று விசுவாசம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசம் உங்களிடத்தில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு செய்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, கடல் மேல் நடந்தாராமா பேதுரு. கடல் மேல நடக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28, 29 பாருங்களேன். இயேசு கடல் மேல் நடந்து வர பேதுரு அதை பார்க்கிறார். பேதுரு பார்த்துட்டு, ஏற்கனவே எல்லா சீசனும் பயந்துட்டாங்க, ஐயோ ஆவேசன்னு அலறாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பயப்படாதீங்கன்னு சொன்னோன்னு பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மேல் நடந்து வரும்படி என்ன பண்ணும், கட்டளையிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை போய் கடல் மேல நடங்கன்னு சொன்னீங்களா, நீங்க நடப்பீங்களா? நடப்பீங்களா? ஆனா பேதுருக்கு ஒரு என்னது அசட்டு தைரியம். என்ன சொல்றாரு, ஆண்டவர் நீங்க தானா, நானும் என்ன பண்ணணும், கடல் மேல நடக்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் பேதுருவின் விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக இயேசு செய்கிற காரியம். அல்லேலூயா. இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவர் கூட கடல் மேல் நடந்ததாக சரித்திரம் எழுதப்படவில்லை. ஆனால் பேதுரு கடல் மேல் நடந்ததாக வசனம் 29 எழுதி இருக்கிறது. வாசிங்க அந்த வேத பகுதியை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நல்லா சொல்லுங்க, ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்தின் மேல் நீங்க நடக்க முடியுமா தண்ணி மேல? அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக இயேசு பேதுருக்கு செய்தார்னா,
பேதுருவின் விசுவாசம் என்ன பண்ணணும்? பெருகணும். ஹல்லேலூயா. சபையை கட்டி எழுப்புகிற ஒரு விசுவாசிக்கு, சபையை கட்டி எழுப்புகிற அப்போஸ்தலனுக்கு, சபையை கட்டி எழுப்புகிற ஒரு தீர்க்கதரிசிக்கு பிரதானமா இருக்க வேண்டிய குணம் என்னது? விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை வச்சுதான் இந்த சபை கட்டணும்னா உங்க விசுவாசம் எப்படி இருக்க கூடாதுன்னா தள்ளாடுற விசுவாசமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன ஆகணும்? ஸ்ட்ராங் ஆகணும். எந்த மனிதனுக்கும் செய்யப்படாததை இயேசு எனக்கு செய்தார், அன்றைக்கு செய்த இயேசு எனக்கு இன்றைக்கும் செய்வார் என்று நீங்கள் 100 பேர் இல்ல 1000 பேருக்கு முன்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களை ட்ரெயின் பண்ணுவார். பேதுரு அப்படிதான் ட்ரெயின் பண்ணார். அதனாலதான் அவர் 3 விசுவாசத்தை குறித்து பேசுறார். பின்னாடி நான் உங்களுக்கு அதை வாசிச்சுட்டு நான் முடிக்க போறேன். அடுத்த வாரம் தான் நம்ம அதை தியானிக்க போகிறோம். 3ஆவதாக பேதுருக்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னா, பேதுருவுக்கு தேவனுடைய ஆலோசனை பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் இயேசுவோடு கூட மறுரூபமலைக்கு போறாங்க. அங்கே போன பிற்பாடு இயேசு எப்படிப்பட்டவராய் மாறினார் என்றால், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாய் இருந்தது. ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு வெளிச்சத்தின் ஊடாய் இயேசுவை அங்க பார்க்கிறாங்க. அது மாத்திரமல்ல, மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறதை பார்த்த பொழுது பேதுரு மட்டும்தான் சொல்றாரு, என்னன்னு சொல்லி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் எல்லாம் போட்டு நம்ம இங்கே இருந்துடலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய தெளிவான ஆலோசனை வந்துச்சு. நீ இந்த மறுரூப மலையில கூடாரம் போடுறதுக்கு ஒன்றும் உன்னை கூட்டிட்டு வரல. ஹல்லேலூயா. நீ மறுரூப மலையின் அனுபவத்துக்கு போகணும்னா நீ இன்னும் பாடுகளின் வழியாக என்ன பண்ணணும்? போகணும். ஹல்லேலூயா. அதனாலதான் பிதாவாகிய தேவன் பேதுருக்கு ஆலோசனையா சொல்றாரு, இதெல்லாம் நீ பேசுறதை விட்டுட்டு இந்த மனுஷகுமாரனுக்கு நீ என்ன பண்ணு? செவி கொடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை மற்றவர்களுக்கு வந்ததை விட பேதுருவுக்கு அதிகமாய் காணப்பட்டது. காரணம், பேதுரு விசுவாசத்தில் தடுமாறி விடக் கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் தடுமாறி விடக் கூடாது என்பதற்காக யாருக்குமே சொல்லப்படாத ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு ஆலோசனை சொன்னாரு ஆண்டவர், நான் அதன்படி செஞ்சேன், எனக்கு சூப்பரா இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? இப்ப நீங்க இன்னும் தேவனோட நெருங்கி ஜீவிக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கான ஆலோசனையை கொடுக்கும் போது ஸ்பெஷலாவீங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன இருக்கும்? ஸ்பெஷல் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும். என்ன பெற்றிருக்க வேண்டும்? அதையும் தேவன் பேதுருவுக்காக செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது பாருங்க, அதே 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, அங்கே வரிக்கான பணம் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இல்லாதிருந்தது. இயேசு சொன்னார், நீ போய் ஒரு தூண்டில் எடுத்துட்டு போய் கடலில் போய் தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீன் வாயை திறந்து பார், அதில் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்துட்டு வந்து உனக்கும் எனக்கும் வரியை செலுத்துன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பேதுருவுக்காக தேவன் மீன் வாயில் வெள்ளி பணத்தை வைத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் பேதுருவுக்காக தேவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவர் மேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. இவர்தான் விசுவாசமாய் நின்று திருச்சபையை என்ன பண்ண வேண்டும்? இயேசுவுக்கு பின்பாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் உங்கள் குடும்பங்களையும் வருகிற சந்ததிகளையும் கட்டி எழுப்புகிற அஸ்திபார கற்கள். ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை பார்த்து 100 பேர் உங்க பின்னாடி வரணும். அதைத்தான் சகரியாவின்
புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு 10 பேர் வந்தார்கள். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை பார்த்து 10 பேர் உங்களை பின்பற்றி வரணும். நீங்கள் போகிற ஆலயத்துக்கு நாங்களும் வருகிறோம். அல்லேலூயா. நீங்கள் போற ஆலயத்துக்கு நானும் வருகிறேன். நீங்கள் வணங்குகிற இயேசுவை நானும் வணங்குகிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை நானும் பெறுவேன் என்று யாராகிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார்களா அப்படின்னா நீங்க விசுவாசத்தை செக் பண்ணணும்னு அர்த்தம். அப்படி இதுவரையிலும் யாரும் உங்களை பார்த்து சொல்லலைன்னா உங்கள் விசுவாசத்துல நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்படிதான் பேதுரு உருவாக்குனார். அதனாலதான் 1 பேதுரு எழுதும் போது அவருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது 3 காரியங்களை பேதுரு சொல்லுகிறார். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சோதனை வந்த போது நீங்க சோதனையை ஜெயிச்சீங்களா, சோதனையில தோத்தீங்களா? அதுவே சோதனை. அதுல எப்படிங்க ஜெயிக்கிறது? அதுவே சோதனை. சோதனை வந்த போது சோதனையை ஜெயிச்சீங்களா, தோத்தீங்களா? ஜெயிச்சீங்களா? சத்தமா ஓங்கி அல்லேலூயா. இன்னும் ஜெயிப்போம். அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு. அல்லேலூயா. ஒரு பொன்னைய, ஒரு தங்கத்தைய அக்கினிக்கு உலைக்களத்துக்கு ஊடாக அனுப்பி சோதிச்சு அதை சுத்தப்படுத்தி அதை தட்டி கொட்டி என்ன பண்றார்? ஒரு தச்சன் என்ன பண்றான்? அவனுக்கு உகந்த அந்த வடிவத்துல வடிவமைக்கிறாருன்னா, உங்களை தேவன் விசுவாசத்துல வடிவமைக்கிறதுக்கு தேவன் உங்களை எங்க விட்டு சரி பண்ணுவார் தெரியுமா? உலைக்களத்துக்குள்ள விட்டுதான் என்ன பண்ணுவாரு? உங்க விசுவாசத்தை செக் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முறையாவது நீங்க சோதனையின் ஊட வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. நான் சோதனையவே நான் என்ன பண்ண மாட்டேன், ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்க பொன்னாக விளங்க முடியாது. அல்லேலூயா. அநேகருக்கு சோதனை தூரத்துல வரும்போது இவங்க 100ல ஓடி போயிருவாங்க. எங்க வரும்போது சோதனை தூரம் தான் வந்திருக்கு, பக்கம் கூட வந்திருக்காரு. 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிடுவாங்க பின்னாடி, பேக்கில். இந்த விசுவாசத்தை வச்சு எப்படி சபை கட்டுறது? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நம்ம கடனுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் உலக காரியங்களுக்காகவுமே நம்ம கவலைப்படுறோம். ஆனா தேவ காரியத்துக்காக நம்ம கவலைப்படுறோம்னா நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. அதனால்தான் பேதுரு சொல்றாரு, உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னா ஜெயித்த விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் என்னவா இருக்கணும்? சோதனை வரும்போது விசுவாசமா பேசணும். சோதனை வரும்போது மூளையில உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது? அழுகக்கூடாது. ஒரு பக்தன் எழுதி இருக்கிறாரு, சோதனை வரும்போது வலிக்குதுல, இந்த வலியவே சோதனைக்கு மறுபடியும் தரணுமா? நம்ம அந்த சோதனை சொல்லணுமா? ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது, அவன் ரொம்ப என்ன பண்றான், என்னைய வேதனைப்படுத்துறான் விசுவாசமா இருந்து, அதனால நான் ஓடியே போயிடுறேன்னு சோதனை ஓடி போயிடணுமா? அல்லேலூயா. சோதனை நம்மளை பார்த்து சொல்லணும், ஐயோ எனக்கு இந்த ஆள்கிட்ட நிக்க முடியல, நான் ஓடுறேன்னு என்ன பண்ணிடணும்? ஓடி விட வேண்டும். இதுதான் வருமா, இதுக்கு மேலையும் வருமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க சோதனையை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீ ஏன் பயப்படணும்? அது பேதுருக்கு எப்படி உதவினாரோ அது போல உங்களுக்கு என்ன பண்ணுவாரு?
உதவுவார். ஹல்லேலூயா. அப்ப உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஜெயித்த விசுவாசமா இருக்கணும். இரண்டாவது 2:7 1 பேதுரு 2:7 சொல்றாரு, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்டதும் பிரதான மூலைக்கல்லாகி அந்த கல் இடறதுக்கு எதுவான கல்லும் விடுதலுக்கு எதுவான கண்மலையுமாயிற்று. போதும். உங்கள் விசுவாசம் இடரலற்றதா இருக்கும். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? உங்க இருதயத்து மேல அப்படியே கையை வைங்க, கண்ணை மூடுங்க. நீங்க ஒரு தகப்பனா இருக்கலாம், ஒரு தாயா இருக்கலாம், என் பிள்ளையா கூட இருக்கலாம், நீங்க ஒரு முதலாளியா இருக்கலாம், இல்ல ஒரு வேலைக்காரனா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். என் ஜீவியம் யாருக்கும் இடரல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்தம் இருக்கா? கெட்ட வார்த்தை பேசுறீங்களே, சினிமா சீரியல் ஓடுதே, உங்க பிள்ளைங்க முன்பாக கூட நீங்க சாட்சியா இல்லையே. உங்க பிள்ளைங்க வந்து புலம்புறாங்களே, எங்க வீட்டுல சினிமா ஓடுது, சீரியல் ஓடுது, எங்க அப்பா டிவி பாக்குறாரு, சினிமா பாக்குறாரு, எங்க அம்மா செல்லுல எப்ப பார்த்தாலும் சீரியல் சினிமா பாக்குறாங்க, சண்டை போடுறாங்க, ஒரே சண்டையா இருக்குதுன்னு சொல்றாங்களே. உங்க பிள்ளைங்க வந்து இங்க அவங்க வேதனைப்படுறாங்களே, வெளியில போய் சொல்லி வேதனைப்படுறாங்களே. நீங்க யோசிச்சு பாருங்க, மற்றவங்க முன்பாக நீங்க யோக்கியமானதை செய்யறோமா? இடரலற்ற ஜீவியம் செய்யறோமா? யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, ஒரு கிறிஸ்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அவங்களையும் சேர்த்து இடர பண்ணி கொண்டு இருக்கிறோமே. ஒரு புறஜாதி வந்துட்டா அவங்க முன்னாடி நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்கு நடிக்கிறோமே. இதெல்லாம் நம்ம சரியா? இது இடரலற்ற ஜீவியமா, இடரலான ஜீவியமா? யோசித்து பாருங்க. ஒரு விஷயம் அப்படியே ஆண்டு ஒப்பு கொடுங்க, நான் இடர பண்றேன்ப்பா. எத்தனை பேர் செல்லுல இன்னும் சினிமாக்காரவங்களுடைய வீடியோ, அந்த நகைச்சுவை, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கு. தேவன் அதை விரும்புவாரா? தேவன் அதை பார்க்கிற ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, சினிமாக்காரன் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார். உங்கள் விசுவாசம் யாருக்கும் இடரல் இல்லாம இருக்கா? நீங்க சர்ச்சுக்கு போற ஒரு கிறிஸ்தவன்னு சொல்றமே, உங்க விசுவாசத்தை பார்த்து இவங்க மாதிரி நான் விசுவாசமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கை இல்லையேன்னு உங்க இருதயம் பேசுச்சுன்னா ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. 2 விதமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒரே வாழ்க்கை, இயேசுவுக்காக சாட்சியாய் இடரலற்ற ஒரு வாழ்க்கை, இடரல் இல்லாத ஒரு ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க. மாய்மானம் எவ்வளவு போய் பேசுறோம். உங்க சொந்த நல்ல உங்கள் உறவுக்காரவங்க முன்னாடி நல்ல திறந்த போய் பேசுறோம். அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க பேசுறது போய் தான். அதை அவங்க சகிக்க முடியாம எத்தனை கஷ்டப்பட்டு வெளியே போயிருக்காங்க. நீங்க உங்க இருதயத்து மேல கை வச்சு, இனிமே நான் போய் இப்படி பேச மாட்டாண்டவரே, மாற்றி நான் பேச மாட்டேன், உண்மையை பேச எனக்கு உதவி செய்யுங்க, என் ஜீவியத்தினால எனக்கே என்னை பிடிக்கல என்ன சொல்றவங்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஜீசஸ் இவர்கள் எல்லாருடைய இருதயங்களையும் நீ சுத்திகரித்து விசுவாசத்தில் இவர்கள் வளரும்படி ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. யார் இவர்களுக்கு இடரலற்றவர்களாய் அப்பா சோதரர் இருக்கணுமே தவிர இடரல் உள்ளவர்களாய் இருக்கவே கூடாது ஆண்டவரே. எல்லாருடைய ஜீவியத்திலும் ஒரு பரிசுத்தம், ஒரு நீதி காணப்பட உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் உங்களுக்கு சொன்னது கொஞ்சம், ஆனா உங்க இருதயத்துக்கு நல்லா தெரியும் நீங்க எத்தனை பேரை இடர பண்ணுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை உடைய உங்களை வச்சு எப்படி தேவன் சபையை கட்டி எழுப்புவார், மாளிகையை கட்டி எழுப்புவார். நீங்க மாளிகைக்கு ஜீவனுள்ள கற்களா வைக்க முடியாத அளவுக்கு உங்க கற்கள் இடரல் உள்ளதா இருக்குதே, உங்கள் இருதயம் இடரல் உள்ளதா இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஒரு கொத்தனார் ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல்லோட இணைக்கணும்னா அந்த கல் பொருத்தப்படுவதற்கு ஏற்ற கல்லா இருந்தா மட்டும்தான் அதை எடுத்து என்ன பண்ணுவார், கட்டடத்து மேல வைப்பார். அது அந்த இடத்துக்கு சூட் ஆகல அப்படின்னா அந்த கல்லை வீசிட்டு வேற கல்லை வச்சிருவார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த சபைக்கு ஏற்ற கற்களாய் நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வச்சு கட்டுவார். ஹல்லேலூயா. நீங்க ஏற்ற கல்லா இருக்கலைன்னா
நீங்க வைக்க வேண்டிய இடத்துல உங்களை தூக்கி வெளியே போட்டுட்டு வேற ஒரு கல்லை வச்சு கட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. யாருக்காகவும் எதற்காகவும் எதனாலையும் தேவன் கவலைப்பட மாட்டார். நீங்கள் இல்லாவிட்டால் யாரோ ஒருவர், அதுதான் அவருடைய பாணி. அல்லேலூயா. கடந்த நாள் ஒரு மிஷனரி சாட்சியினுடைய சாட்சியை கேட்டேன். தேவனுக்கு சோதனை என்பது, பிரச்சனை என்பது இல்லவே இல்லை. அல்லேலூயா. பிரச்சனை என்பது மனிதனிடத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் தகுதி அடைந்து கொண்டால் கர்த்தர் உங்களை கற்களாக வைப்பார். நீங்கள் தகுதி அடையாமல் போனால் உங்களை தூக்கி தூர போட்டு வேற ஒருத்தரை வைத்து கட்ட என் தேவன் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆலயமாக நிற்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் சரியாய் உங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்வது உண்மை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்க சரியா நின்னீங்கன்னா அதான் உங்க ஸ்தானத்தை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. என்ன பிரச்சனை வந்தால் ராஜாவுக்கு கோபம் வரும்போது ஸ்தானத்தை விட்டு விலகாதே. ராஜாவுக்கு கோபம் வரும். நீங்க தப்பு செய்யும் பொழுது உங்க மேல ராஜாவுக்கு என்ன வரும்? கோபம் வரும். ஆனா நீங்க எதை விட்டு விலகக்கூடாது? ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது. அப்ப நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தரை வச்சதை பார்த்துட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க வருத்தப்பட்டாலும் அப்புறம் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் நீங்க ஏசாவை போல கத்தி கத்துனாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. பேதர் இது மாதிரி நிறைய முறை தப்பு பண்ணும் போதெல்லாம் தேவன் அவரை சரி பண்ணி கொண்டு வந்து வச்சார். அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மளை சரி செய்வதற்கு சில காலம் எடுத்துக்குவார். நம்ம சரியாகும்படி ஒப்பு கொடுத்தோம்னா அவர் சரி பண்ணி கொண்டு வந்து மாளிகையில கற்களை இணைச்சிருவார். அல்லேலூயா. அவர் நம்மளை சரி பண்ணுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலனா அந்த கல்லை தூக்கி தூர போட்டுருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இடரல் அற்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். நிறைய பேர் ஜீசஸ் கிட்ட இடறோம். வெளியில இடறி தட்டு தடுமாறி ஜீசஸ் கிட்ட வந்து விழுந்தா அவர் ஏதோ நம்மளை தூக்கி விட்டு பழக்கி வச்சிருவார். ஆனா இடறுதற்கு அரிதான கல்லாகிய இயேசுவின் இடத்திலேயே இடறுகிறோம். அப்பா நம்மளை சரி பண்ணும் போது ஐயோ இந்த உபதேசம் கடினமா இருக்கிறது, இப்படியா சபையில பேசுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் உங்களை சரி பண்ணாம யார் உங்களை சரி பண்ண முடியும்? அல்லேலூயா. அதனால இடரற்ற விசுவாசம் உங்களுக்கு தேவை. கடைசியாக 5:9 வாசிங்க. அதே 1 பேதுரு 5:9 நாம் வாசிப்போம். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். போதும். என்ன விசுவாசம்? உறுதியான விசுவாசம். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? உறுதியான விசுவாசம் வேணும் நமக்கு. இந்த விசுவாசம் தான் ஒரு சபை கட்டப்படுவதற்கு என்னது தேவை? அல்லேலூயா. உறுதியான விசுவாசம். நம்முடைய விசுவாசம் என்ன இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன இருக்கணும்? தள்ளாடக்கூடாது. ஒரு காத்து வந்தா அப்படியே சாய்ந்து போகிற நாணல் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இடியே வந்து இறங்கினாலும் அசையாத பர்வதம் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. என்ன வந்து இறங்கினா இடி இறங்கினா கூட அசையாத பர்வதம் மாதிரி இருக்கணும். உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க ஸ்ட்ராங் ஆகுவீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் விளக்கமாய் நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். இன்றைக்கு சபையை கட்டுவதற்கு கர்த்தர் உங்களை மாளிகையாய் கட்டி எழுப்புவதற்கு பேதுரு சொல்லுகிற 3 விசுவாசம் உங்களுக்கு தேவை. ஜெயித்த விசுவாசம், இடரற்ற விசுவாசம், உறுதியான விசுவாசம். அல்லேலூயா. இயேசு சபைக்கு மூளைக்கல்லா இருக்கிறார். தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அஸ்திபார கற்களாய் இருக்கிறாங்க. நாமோ மாளிகை முழுவதும் இசைந்து கட்டப்படுவதற்கு ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோம். நாம் இசைந்து கட்டப்பட வேண்டும் என்றால் பேதுரு சொல்வது போல ஒரு ஜெயித்த விசுவாசம், இடரற்ற விசுவாசம், உறுதியான விசுவாசம் நமக்கு இருந்தா கர்த்தர் நம்மை கொண்டு கர்த்தர் சபையை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அந்த காலை நேரத்துல எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா.
ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. உங்க வல்ல நாம மகிமைப்படுவதா. இவர்கள் இசைந்து மாளிகையாய் கட்டி எழுப்பப்பட நீங்க உதவி செய்யுங்க. பாவ சோதனைகளுக்கு, பாவ இச்சைகளுக்கு விலக்கி எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், தரிசனம், திட்டம் பெரியது என்பதை நீர் விளக்கி காண்பீங்க ஜீசஸ். பேதுரு சோதிக்கப்பட்ட பொழுது, பேதுருவை சுலகினால் புடைக்க சாத்தான் வந்த பொழுது, பேதுருவே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொன்ன கர்த்தர், இவர்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இவர்களுக்காக நீர் விண்ணப்பம் பண்ணுகிறதுக்காய் சோதரிக்கிறேன் ராஜா. இன்றைக்கு சத்துரு வெக்கப்பட்டு போவானாக. எல்லார் மேலும் உம்முடைய அபிஷேக தைலம் இறங்கட்டும். உங்க ரத்தம் தெளித்து நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீரா. புதிதாக வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. என்ன காரியத்தை பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்தாங்களோ அதை என் தேவன் அப்பா நீங்க நிறைவாய் செய்வீரா, திருப்தியாய் செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக ராஜா. உங்க வல்ல நாம மகிமைப்படுவதா ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென் ஆமென்.